அப்போ இன்னைக்கு வந்து நம்ம பகவத்கீதையில 12ஆம் அத்தியாயத்துல இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் வந்து ஆஹ், 18, 19. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இதெல்லாம். எந்த மாதிரி பக்தரை தனக்கு பிடிக்கும்னு சொல்றாரு கிருஷ்ணா. நம்ம எல்லாருமே பக்தியை பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? யாராவது பிராக்டிசிங் டிவோட்டி, நம்மள பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்கள், பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற பக்தர்கள். இங்க யாராவது பக்தர் ஆயிட்டீங்களா? நான் பக்தர் ஆயிட்டேன் பிரபு அப்படின்னா இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த குவாலிபிகேஷன்லாம் இருக்கா? நம்ம யாராவது நான் பக்தர் ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சோம்னா இதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பக்தர் ஆயிட்டு இருக்கோம். எந்த மாதிரி பக்தர் ஆகணும்? கிருஷ்ணர் நம்ம கிட்ட என்ன விரும்புறாரு? கிருஷ்ணர் வந்து நம்ம கிட்ட என்ன விரும்புறாரு? நம்ம எந்த மாதிரி பக்தர் ஆகணும்? இதுதான் குவாலிபிகேஷன். இந்த மாதிரி பக்தர் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்றாரு. சோ ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் என்னது? சமச்சத்ருச்ச மித்ரேச்ச. சமச்சத்ருச்ச மித்ரேச்சன்னா அவருக்கு நண்பன் எதிரி ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அந்த பக்தருக்கு நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. ஆனா நமக்கு அப்படியா இருக்கு? அந்த பக்தர் கூட சர்வீஸ் கூப்பிட்டா தான் நான் போவேன், இந்த பக்தர் கூப்பிட்டா நான் போக மாட்டேன். அவர் எனக்கு பிடிக்கும், இவர் பிடிக்காது. அந்த மாதாஜி கூட எனக்கு குக்கிங் போடாதீங்க, அவங்க வராத நேரத்துல எனக்கு குக்கிங் போடுங்க. இந்த மாதாஜி என் கூட போடுங்க, அவங்கள என் கூட போடாதீங்க. இல்லையா? சோ இது வந்து பார்ஷியல். இந்த மாதிரி நம்ம பார்க்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்க சென்டருக்குள்ள வந்துட்டாலே இங்க வரவங்களை எல்லாருமே முதல் வைஷ்ணவரா பார்க்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன். யார் ஒருத்தர் சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ, ஜெபம் பண்ணுனா அந்த அந்த பக்தர் மேல பகவான் கவனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நம்ம பகவானுடைய பார்வை நம்ம மேல இருக்கு. அதனால ஜெபம் பண்ணவங்களை எல்லாருமே வைஷ்ணவரா தான் பார்க்கணும். அதனால நம்ம கூட சேவை பண்ண சேவகர்கள் பக்தர்கள் எல்லாமே வைஷ்ணவர் தான். அப்ப என்ன பண்ணணும்? வைஷ்ணவத்தை எப்படி டீல் பண்ணணும்னு இருக்கு. இப்ப வந்து இன்னைக்கு டாபிக் என்னதுன்னா கோஆபரேஷன். இந்த கோஆபரேஷன் வந்து நம்ம சின்ன வயசுல நிறைய படிச்சிருக்கோம். சின்ன வயசுல படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு குழந்தைகிட்ட வந்து ஒரு பண்டில் ஆஃப் தீக்குச்சி முதல்ல ஒரு தீக்குச்சி தருவாங்க. ஒரு குச்சியை கொடுத்து இதை உடைக்க சொல்லுவாங்க. அந்த குழந்தை ஈஸியா உடைச்சிடும் இல்லையா? ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு குச்சியை தருவாங்க, இந்த குச்சியை அது உடைச்சிரும். ஒரு பண்டில் ஆஃப் குச்சி எடுத்து கொடுத்து உடைக்க சொன்னா உடைக்க முடியாது இல்லையா? அந்த பண்டில் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த குழந்தைனால உடைக்க முடியாது. அப்ப என்ன சொல்லி தராங்க? இது சின்ன வயசுல நம்ம படிச்சது. கிருஷ்ண பக்தி ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ரெண்டாவது போலாம், அதுக்கு அவசரம் இல்லை. ஜென்ரலா, நார்மலா, சாதாரணமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் வந்து தனிமையில இருந்தா எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், எனக்கு எந்த வேணா ஆபத்து வரலாம். ஆனா எப்பவுமே குடும்பமா இருந்தா அதான் கூட்டு குடும்பம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்முடைய வேதிக் லைஃப் என்னது? கூட்டு குடும்பம், ஃபேமிலி. நான் இங்க மலேசியால பாக்குற நிறைய பேர் ஃபேமிலியில வந்து நிறைய ஃபேமிலி இருக்காங்க. ஒரு ஒரு குடும்பத்துல 7, 8 குழந்தைகள்லாம் இருக்காங்க. இந்தியாலாம் பாத்தீங்கன்னா 2 குழந்தை, ஒரு குழந்தை. அது ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சொன்ன ஃபர்ஸ்ட் 3 குழந்தை இருந்தாங்க. இப்ப நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க எங்க அம்மாவுக்கு வந்து எங்க எங்க ஃபேமிலிலேயே ஒரு 5, 6 குழந்தை இருந்தாங்க. எங்க அம்மாவோட சேர்த்து ஒரு 6, 7 குழந்தைங்க, 5, 6 பேர். இப்ப எங்க ஜெனரேஷன்ல என்னாச்சு? 2 பேர், நானும் என் தம்பி 2 பேர் தான். அப்ப கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க? நாம் இருவர் நமக்கு இருவர். அப்ப 2 பேர் கணவன் மனைவி, நாம 2 பேர் நமக்கு 2 குழந்தை. அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம 2 பேர் நமக்கு ஒரு குழந்தை. அப்புறம் நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒரு குழந்தை? நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர்? உனக்கு நீ குழந்தை, எனக்கு நான் குழந்தை. அப்படி ஆயிடுச்சு காலம். பட் ஆனா இது ரிலேஷன்ஷிப்பே இல்ல, உறவே இல்ல. முன்னெல்லாம் உறவு முறைனா அந்த குடும்பத்துல வந்து தாத்தா, பாட்டி, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, மாமா எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. சண்டே ஃபீஸ்ட் மாதிரி தான் தினமும் நடக்கும். சண்டே ஃபீஸ்ட் சமைக்கிற மாதிரி தினமும் வீட்டுல சமைச்சிட்டு இருப்பாங்க. இது ஜென்ரலா நம்ம கிருஷ்ண பக்திக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அது எல்லாரும் சேர்ந்து இருந்தா ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் அது. அப்ப கிருஷ்ண பக்தியில அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் தனியா இருந்தா என்ன பண்ணும்? என்ன மாயா வந்து அழிச்சு தனியா தள்ளின்னு போயிடும். ரீசெண்டா கூட ஒரு பிக்சர் எனக்கு அமைச்சிருந்தாங்க. இப்படி மாயா வருது, ஒரு ஃபிஷ் அப்படி போயிட்டு இருக்கு. மாயா வந்து அந்த ஃபிஷ்ஷை பிடிச்சிருச்சு. அந்த ஃபிஷ் தனியா இருந்தது. அந்த ஃபிஷ் வந்து தனியா இருந்தது. மாயா அப்படியே ஒரு சுறா மீன் மாதிரி வருது, ஒரு டால்ஃபின் இது மாதிரி, ஒரு திமிங்கலம் மாதிரி. திமிங்கலம் மாதிரி மாயா வந்து என்ன பண்ணிட்டு அந்த மீனை வந்து பிடிச்சிருது. ஒரு மீன் தான். இப்ப அடுத்த போஸ்ட் என்ன போட்டிருந்தாங்க? நிறைய மீன் சேர்ந்துருது, திமிங்கலம் ஓடுது. அதை பார்த்துட்டு நிறைய மீன் சேர்ந்த உடனே அது பெரிய திமிங்கலம் மாதிரி அடிச்சு இதை பார்த்து இந்த இந்த மாயா வந்து ஓடிடுது. அப்போ
மாயை எதுக்குற சக்தி நமக்கு எப்ப எப்ப வரும் அப்படின்னா, மாயை நம்ம தனியா எதிர்த்து போரிட முடியாது. ஏன்னா மாயா கிருஷ்ணாவுடைய சக்தி. மாயா கிருஷ்ணனுடைய சக்தியா இருக்கிறதுனால மாயை தனியா எதுக்குற சக்தி நமக்கு கிடையாது. ஏன்னா அது கிருஷ்ணாவுடைய சக்தி. மம மாயா துரத்யயா, என்னுடைய சக்தி வெல்ல முடியாதுன்னு சொல்றாரு கிருஷ்ணா. மாயா கிருஷ்ணாவுடைய சக்தி, அதெல்லாம் வெல்ல முடியாது. மாமேவே பிரபத்தியந்தே, யார் என்னை சரணாகதி பண்ணியிருக்காங்களோ அவங்களால ஜெயிக்க முடியுங்கிறது. அப்ப கிருஷ்ணரை சரணாகதி பண்ணணும்னா பக்தர் சங்கத்துல இருந்தா தான் நடக்கும். தனியாலாம் இருந்து நான் சரணாகதியான பக்தர்லாம் சொல்ல, நம்ம ஹரிதாஸ் தாக்கூர் இல்ல, அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணி மாயாதி வரட்டுங்க நான் டிவோட்டி ஆக்கிடுவேன் இல்லையா? ஹரிதாஸ் தாக்கூர் என்ன பண்ண, அன்னைக்கு கதை பேச ஹரிதாஸ் தாக்கூருடைய டிசப்பிள்ஸ் டே வந்தது. அன்னைக்கு ஹரிதாஸ் அவருடைய கதை படிச்சுட்டு இருந்தோம். அதுல மாயாதேவியை டிவோட்டி ஆக்கிட்டார் ஹரிதாஸ் தாக்கூர். மாயாதேவி ஹரிதாஸ் அவரை அட்ராக்ட் பண்ண வந்தா அவர் என்ன பண்ணாரு, மாயாதேவி டிசேபிள் ஆக்கிட்டாரு. அந்த ஒரு பிராஸ்டியூட் 2 தடவை டெஸ்ட் வந்தது ஹரிதாஸ் அவர். ஒரு விலை மாது வந்தா அவங்களையும் டிவோட்டி ஆக்கிட்டாரு. நம்ம எல்லாம் அப்படி கிடையாது. நம்ம நம்ம டிவோட்டி ஆனாலே பெருசு, அப்புறம் மாயாதேவியில டிவோட்டி ஆகி நாம நம்மள டிவோட்டி ஆக்குறதுக்கே போராடுறாங்க பக்தர்கள்லாம் இல்லையா? நம்மள பக்தர் ஆக்குறதுக்கே பக்தர்கள் நிறைய ரத்தம் சிந்தணும். ஒழுங்கா வர வச்சு, சண்டே ப்ரோக்ராம் வர வச்சு, வரவங்களை கேர் பண்ணி, சேவையெல்லாம் கொடுத்து, ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்து, இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் நான் கோயிலுக்கு வர மாட்டேன். கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி டிவோட்டி ஆகுறது அவ்வளவு ஈஸி இல்ல. பக்தி சித்தாந்த மகாராஜ் எவ்வளவு பிளட் நம்ம எவ்வளவு கலோரிஸ் ஆஃப் பிளட் நம்ம டொனேட் பண்ணணும் ஒருத்தர் டிவோட்டி ஆகும். அதனால டிவோட்டி ஆக்கிடலாம், அது கஷ்டம்தான். ஆனா டிவோட்டி ஆயிடுவாங்க. அந்த டிவோட்டி ஆனவங்களை மெயின்டைன் பண்றதா ரொம்ப கஷ்டம். ஏன்னா பல பேருக்கு பல மைண்டு சேர்ந்து ஒரு இடத்துக்கு வருது. ஒரு ஃபேமிலியில 2 மைண்டே சேர்ந்து இருக்க மாட்டேங்குது. கணவன் மனைவி, கணவனுக்கு ஒரு மைண்டு, மனைவிக்கு ஒரு மைண்டு, அந்த 2 மைண்டு சேர்ந்தே போக மாட்டேங்குது. இங்க பல மைண்டு உள்ள வருது. அப்ப இந்த பல மைண்டோடைய போக்கஸ் என்னவா இருக்கணும்? பிரபுபாதர் என்ன விரும்புறாரு, அது ஒண்ணுதான் போக்கஸ். பிரபுபாதர் என்ன விரும்புவார், என்ன செஞ்சா பிரபுபாதர் சந்தோஷமாவார், என்ன செஞ்சா என் குருமாராய் மேல் திருப்தி அடைவார். நமக்குள்ள 1000 எண்ணங்கள் இருக்கலாம், சிந்தனைகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம், நான் சொல்றது சரி நீங்க சொல்றது என்ன வேணா இருக்கலாம். பட் ஆனா பிரபுபாதர் அல்டிமேட்லி பிரபுபாதர் திருப்தி அடைவாரா, குரு திருப்தி அடைவாரா, கிருஷ்ணா திருப்தி, அதுதான் அல்டிமேட் கோல். அது பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா? சோ மாயா என்ன பண்ணும்னா, நான் அடிக்கடி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவேன் இதே. மாயா என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஒரு டிவோட்டி எப்படி ஒருத்தர் எப்படி ஒரு சாதாரண மனிதன், ஒரு சாதாரண சாமானிய மனுஷன், அவன் மாயை எப்படி பிடிச்சு வச்சிருக்கோம், ஏதாவது பௌதிக விஷயங்களை காமிச்சு பிடிக்கும் இல்லையா? இன்னைக்கு சண்டே ப்ரோக்ராம், சண்டே அவங்க வேற ப்ரோக்ராம்ல வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாலுக்கு போலாம், இந்த மாலுக்கு போலாம், அந்த ஃபில்ம் போலாம், இப்படி அங்க போய் அதை பொரிச்சு வறுத்ததெல்லாம் சாப்பிடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு. இது மாயாவுடைய கவர்ச்சி. நம்ம நம்ம லைஃப்ல ஒரு டிவோட்டி வந்த உடனே என்ன ஆயிடுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிவோட்டியோட அசோசியேஷன் பண்ண ஆரம்பிக்கும். இந்த பக்தர் சங்கத்துக்கு வர ஆரம்பிக்கும். பக்தர் சங்கத்துக்கு வந்த உடனே மாயா என்ன சொல்லு, போயிடாத உன்னை மாத்திடுவாங்க. மாயாவோட முதல் வேலை என்ன பண்ணும், எங்க போயிடாத உன்னை மாத்திடுவாங்கன்னு சொல்லும். என்ன இப்பவே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்ன வேண்டியது இருக்கும் உனக்கு, அதுல இன்னும் வயசாகட்டும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப முதல்ல மாயா ஒரு வேலையை போடும். முதல் மாயாவோட வேலை என்னது, பக்தர் கூட சேர விடாம பண்ணும். சரி நம்ம ஒரு வகையா பகவானுடைய கருணையால, பிரபுபாவுடைய கருணையால அதை விடல, ஏதோ தொடர்ந்து வரோம். ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. அங்க போனா நல்ல பிரசாதம் கிடைக்கும், வெளியில போய் நாசிலாம சாப்பிட்டா என்ன சார்ஜ் பண்றான், எங்க டெம்பிள்ல போனா ஃப்ரீயா கொடுக்குறேன், அதுவும் நல்ல சுவையாவும் இருக்கு, டேஸ்டியாவும் இருக்கு, பியூரா இருக்கு. அவன் ரோட்ல பாடுறதெல்லாம் அங்க வெளியில பாடுறதெல்லாம் பார்த்தா சாப்பிட்டு வாமிட்டிங் ஆயிடும். அதனால இது ஒரு நல்லா இருக்கு அப்படின்னு அட்லீஸ்ட் பிரசாத்லயே அட்ராக்ஷன் ஆகி வந்துடும். பிரசாதம் போனா விதமா அங்க கிடைக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு அட்ராக்ஷன் பிரசாதத்தினால, இல்ல டெய்டிஸை பார்த்து, விக்கிரகத்தை பார்த்து, இல்ல அங்க சாதுக்களுடைய பழக்கம், இல்ல ப்ரோபார் புஸ்தகம் படிச்சு, ஏதோ ஒரு வகையில கிருஷ்ணா அட்ராக்ட் பண்றாரு. சோ மாயாவை அட்ராக்ட் பண்ற 2 அட்ராக்ஷன் இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் மாயாவோட அட்ராக்ஷன், ஒரு பக்கம் மாயா அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் கிருஷ்ணாவும் அட்ராக்ட் பண்றாரு. அவரு டிவோட்டியோட அசோசியேஷன் கொடுக்குறாரு, ப்ரோபார் புக்கு கொடுக்குறாரு, அப்புறம் அவரே இதயத்துல பரமாத்மாவா இருக்காரு, இங்க போக சொல்லி தூண்டுறாரு. அப்புறம் பிரசாதம் கொடுக்குற, பிரசாதம் மூலமா அசோசியேட் பண்றாரு, பாகவதம் மூலமா அசோசியேட் பண்றாரு, ஆச்சாரியர் குரு மூலமா எப்படியாவது கிருஷ்ணர் இந்த பக்கம் அட்ராக்ஷன் பண்றாரு. இது ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷன். ஒரு பக்கம்
ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷன், இன்னொரு பக்கம் மெட்டீரியல் அட்ராக்ஷன். ரெண்டுமே சைட் பை சைடு, ரெண்டுமே ரெண்டு பக்கம் இருக்கு. அதுல என்ன ஆயிடும், ஆரம்பத்துல சரி நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொன்னா மாயா விடாம இருக்கு இல்லையா, எப்படியோ ஓவர் கம் பண்ணி வந்துடுறோம். வந்ததுக்கு அப்புறம் மாயா டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். மாயா கடைசி வரை கூடாது. மாயா வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, நம்மளை பரிச்சை பண்ணி இவனை எப்படியாவது கவர்ந்துடலாமான்னு பார்த்துட்டே இருக்கு. சரி, வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும், யார் மூலமா வந்து சொல்லும், நீ ஏன் அங்க போற, நீ இதெல்லாம் பண்ண முடியாம போயிடுமே, நீ வந்து இதெல்லாம் சாப்பிட முடியாம போயிடும், நீ இதை உன்னை வந்து அப்படியே சாமியார மாத்திடுவாங்க, இப்படிலாம் அடுத்தது மாயா சொல்லும். ஓகே, அதையும் நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துடுறோம். இன்னொன்னு ப்ரோப்பா புக் படிச்சிருக்கேன், ப்ரோப்பா வந்து இதை வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு, பக்தர்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னு இதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா then அதுலயும் ஜெயிச்சிருவோம். அப்போ இந்த இந்த ஒரு கண்டிஷன்ல இப்ப இங்க நிறைய பேர் இருக்கோம் இல்லையா, இப்ப நம்மள யாராவது வெளியில ஏதாவது சாப்பிட கூப்பிட்டா போக மாட்டோம். நீங்க போவீங்களா? நீங்க போவீங்களா? போக மாட்டேன். நானும் போக மாட்டேன். சரி, உங்களுக்கு வந்து வித் பிலிம் டிக்கெட்டோட ஒரு 1 lakh rupees தரோம், நீங்க வாங்க அந்த பிலிமுக்கு என் கூட வாங்க அப்படின்னாலும் போயிருமா? ஏன்னா பைசா வேணா கொடுக்க, கோயில கொடுத்துறேன், படத்துக்கு வர மாட்டேன் இல்லையா? சோ அப்ப அதுலயும் அட்ராக்ஷன் இல்லை, இப்ப அதுவும் போயிடுச்சு. அப்படி யாரும் இங்க படம் பாக்குறவங்க இருக்கீங்களா? நான் சும்மா யதார்த்தமா சொல்லிட்டேன்னா, எல்லாரும் படம் பாக்குறது இல்ல. சோ அப்ப எனக்கு பாருங்க, ஸ்லோலி நமக்கு வந்து ஹையர் டேஸ்ட். பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா ரசோபயம் ரசோபயஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. நமக்கு உயர்ந்த சுவை போக ஆரம்பிச்ச உடனே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். நம்ம வந்து சினிமாவுக்கு போறது இல்ல, நம்ம இது வெளியில எதுவும் சாப்பிடுறது இல்ல, டெம்பிள்ல வரோம், அசோசியேஷன் எடுத்துக்கிறோம், எல்லாம் பண்றோம். அப்ப மாயா பார்த்துட்டே இருக்கு, இவனை எங்கடா பிடிக்கிறது, இவனை பிடிக்கவே முடியலையே. இவன் வந்து என்ன வந்து வெளியில நிறைய அட்ராக்ஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் இந்த பெரிய பெரிய மால்ஸ் இருக்கு, பெரிய பெரிய பப்ஸ் இருக்கு, கிளப் இருக்கு, சோ மெனி திங்ஸ் அவுட் சைட். ஸோ இது நிறைய வெளிய விஷயம் இருக்குங்க, அதை கவர்ல பக்தர்ல. அப்ப இவன் டிவோட்டி ஆயிடுவானவன், இவன் டிவோட்டி ஆயிடுவானு மாயக்கு ஒரே கவலை. ஏன்னா அவங்களுக்கு சர்வீஸ் எல்லாம் போயிடும்ல அவங்களுக்கு. அதனால இவங்களை டிவோட்டி ஆக விடக்கூடாதுன்னு அடுத்து என்ன பண்ணும், ஏதாவது தடங்கல் பண்ணிட்டு இருக்கும். ஃபேமிலியில ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும், ஃபேமிலில இருந்து ஏதாவது தடங்கல் வரும், அப்புறம் மைண்டே சில சமயம் ப்ராப்ளம் பண்ணும். இன்னும் சில பக்தர்லாம் இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வச்சுட்டு என்ன பண்றது தெரியாம இருக்காங்க. இதையும் விட முடியல, அதையும் விட முடியல, அப்படி சில பேர்லாம் இருக்காங்க. சோ இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும். அப்போ மாயா பார்த்துட்டே இருக்கு, ஓ இவனை வந்து இந்த மாதிரி பௌதிக விஷயங்களை கவர முடியல. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இவன் ஸ்ட்ராங் ஆயிட்டே போறான், புட்டா தீட்சை எல்லாம் வாங்கிடுவான் போல இருக்கு. இப்படியே போனா இவன் தீட்சை வாங்கி பகவான்கிட்ட போயிடுவான் போல இருக்கு. அடுத்தது மாயா என்ன பண்ணும், அதுக்கு தடங்கல் பண்ணும். சில பக்தர்லாம் இருக்காங்க, நான் பார்த்திருக்கேன், 20 வருஷமா தீட்சை வாங்காம இருப்பாங்க. 20 வருஷம் 25 வருஷம் கேப்ப, ஏன் பிரபு நீங்க தீட்சை வாங்கல? அது போட்டு bro, கொஞ்ச நாள் போட்டு. ஏன்னா அவருக்கு சில விஷயங்கள் இன்னும் விட முடியல, அந்த மாயாவுடைய கவர்ச்சின்னு போல. ஏன்னா எனக்கு தீட்சை எடுத்தா பொறுப்பாயிடுமே, நான் வந்து குருகிட்ட ப்ராமிஸ் பண்ணுவேன், அப்புறம் நான் ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி சிலர் வந்து தள்ளி போட்டுட்டே போவாங்க. அப்ப அவங்க வந்து மாயாவோட அசோசியேஷன்ல தான் இருக்காங்க. இப்ப என்ன பண்ணுது, மாயா வந்து அவங்கள ட்ராக் பண்ணும். ஆனா டிவோடிஸ் வந்து சொல்லிட்டே இருக்காங்க, இல்ல பிரபு உங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆயிட்டே இருக்கு, நீங்க ரொம்ப வருஷமா இருக்கீங்க, தயவுசெய்து தீட்சை வாங்கிக்கங்க. மேபி அவர் கொஞ்சம் மனசு மாறி தீட்சை வாங்கிடலாம். அப்புறம் தீட்சை வாங்கின பக்தரும் இருக்காங்க, தீட்சை வாங்கினவங்க இருக்காங்க, ஒரு 4-5 வருஷத்துல தீட்சை எல்லாம் வாங்கிடுறாங்க. அப்ப மாயா என்ன பண்ணும், இவங்களை என்ன பண்றது இப்போ, இவங்க வெளியில போய் என்னுடைய கவர்ச்சியில மயங்குறதும் இல்ல, இவங்க தீட்சையெல்லாம் வாங்கி கிருஷ்ண பக்தியை ரொம்ப சின்சியரா பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப என்ன பண்ணலாம், இவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், பினிஷ் இல்லையா? அப்ப என்ன மாயா என்ன பண்ணும், பக்தர்கள் மத்தியிலே வந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது அது எப்போ நடக்கும்னா, நம்ம கிருஷ்ணரை மறந்தா நடக்கும். கிருஷ்ணாவும் மாயாவும் சைட் பை சைடு இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் கேண்ட பாகவத்துல பாத்தீங்கன்னா, வியாசதேவர் கிருஷ்ணரையும் பாக்குறாரு, கிருஷ்ணருடைய மாயா சக்தியும் பாக்குறாரு, அவருக்கு பின்னாடி நிழல் மாதிரி நின்று இருக்கு. படிச்சிருக்கீங்களா யாராவது பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல? வியாசதேவர் என்ன பார்த்தாரு, பகவான் கிருஷ்ணரையும் பார்த்தாரு, கிருஷ்ணருடைய மாயா சக்தியும் பார்க்கிறாரு. மாயா வந்து கிருஷ்ணருக்கு முன்னாடி வர வெக்கப்பட்டுட்டு கிருஷ்ணருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு, கிருஷ்ணாவுக்கு பின்னாடி நிக்கிறாங்க மாயா. அந்த மாதிரி ரெண்டு பேர், ரெண்டுமே சைட் பை சைடு இருக்கும், கிருஷ்ணாவிற்கும் மாயாவும் ரெண்டுமே இருக்கு. எப்ப வந்து மாயா நம்மள கேட்ச் பண்ணும்னா, கொஞ்ச நேரம் அப்படி அசால்ட்டா இருந்துட்டோம் கிருஷ்ணகாசியில, இமிட்டா மாயா போச்சு. கொஞ்சம் எங்கேயாவது கவனக்குறைவா இருந்துட்டோம், மாயா வெயிட் பண்ணிட்டே இருக்கு. மாயா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கு, எப்ப அசந்து போவான் பிடிச்சிடல. அதெல்லாம் என்ன பண்ணும்,
இந்த மனசு மாயா வந்து மனசுக்குள்ள உட்காந்து, நம்ம மைண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதே ஒரு பெரிய பிசாஸ். அது மாயாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது என்ன பண்ணும், மாயா கூட அசோசியேட் பண்ணிட்டு இங்க வந்த உடனே அவர் என்ன எப்படி இருக்காரு, இவரே எப்போ வராரு, அவர் நேரமே வந்து இவரே எப்போ, இப்படி எல்லாத்தையும் ஃபைன் ஃபால்ட் ஃபைண்டிங். இது ஃபர்ஸ்ட் நேச்சர் வந்து குற்றம் காண்றது. எப்படி வந்து மாயா ரொம்ப அழகா நம்மள கிறிஸ்தவடைய சேவையிலிருந்து வெளியே தள்ளிடும்னா, முதல்ல பக்தர்கிட்ட குற்றம் கண்டுபிடி. இவரே அப்படி இருக்காரு, அவரே எப்படி இருக்காரு, இவங்க ஏன் சர்வீஸ்க்கு வரதில்லை, நான் மட்டும் ஏன் ஒழுங்கா போயிட்டு இருக்கேன், நான் மட்டும் ஏன் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட மட்டும் ஏன் சர்வீஸ் சொல்றாங்க, இப்படி முதல்ல குற்றம் காண்றது. அதுக்கப்புறம் முதல்ல குற்றம் காண்றதாச்சா, அதுக்கப்புறம் குறை கண்டுபிடிக்கிறது. அவர் பண்ணதுல சரியில்லைங்க, அப்படிதான் இப்படிதான் பண்ணி எல்லாம் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களுடைய குறையை கண்டுபிடிச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஸ்லோலி நான் வீக் ஆகிட்டே இருப்பேன். தென் ஓவர பீரியட்ல என்ன ஆகும், எனக்கு கிருஷ்ணா கான்ஸ்ல இன்ட்ரெஸ்டே போயிடும். அப்ப நான் அழகா வெளியே போயிடும். ஸோ இதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஸோ பக்தர்கள் என்ன பண்ணணும், முதல்ல இங்க வந்து இந்த ஒரு விஷயத்த நம்ம நினைவுல வச்சுக்கணும். நாம எப்பவுமே எல்லா பக்தர்களும் ஒன்னா சேர்ந்து சேவை பண்ணணும். இது வந்து நான் மட்டும் பண்ணேன் அப்படின்னு இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இங்க சொன்ன மாதிரி பக்தர்களுக்குள்ள இந்த பக்தர் எனக்கு பிடிக்கும், அந்த பக்தர் பிடிக்காதுன்னு இருக்கக்கூடாது. இந்த பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு இருந்தா நம்ம பகவான்கிட்ட போக முடியாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நல்ல ஞாபகம் வச்சு. நம்ம எல்லாருமே ஈவினிங் மைசெல்ஃப், நான் உட்பட நம்ம எல்லாருமே வந்து எனக்கு இந்த பக்தரை பிடிக்கும், அவரை பிடிக்காது, இவர் கூட நான் சேவை பண்ணுவேன், அவர் கூட சேவை பண்ண மாட்டேன், இவர் எனக்கு நெருக்கமானவர், அவருக்கு எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்லை, அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம்னா இந்த ஒரு விஷயமே போதும், நம்ம கிருஷ்ணாட்ட போக முடியாது. அதான் ஃபர்ஸ்ட், சமச்சத்ருச்ச மித்ரேஜ். ஸோ கிருஷ்ணா கான்சியஸ் பர்சன், கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவருக்கு முதல்ல என்னது, நான் இந்த உடம்பு இல்ல ஆத்மா. கரெக்டா? அப்படிதானே? நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. அப்ப ஆத்மாவுக்கு ஏது நண்பன் எதிரி? ஆத்மாவுக்கு நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. மனசுதான் சொல்லுது, மனசுதான் சொல்லுது இவன் எனக்கு பிடிக்கும், அவனை பிடிக்காதுன்னு. மனசுதான் சொல்லுது, மைண்ட் தான் சொல்லுது. அப்போ என் நண்பன் எதிரி வெளியில இல்ல, என் கூட தான் வச்சிருக்கேன். அதான் பகவத்கீதை 6 சாப்டர் சொல்றாரு கிருஷ்ணா. ஆஹ் மனசுதான் உன் எதிரி, மனசுதான் உன் நண்பன். மனசுதான் எதிரி, நண்பன் வேற யாரும் இல்ல. இந்த பக்தரோ அந்த பக்தரோ, பக்கத்து வீட்டுக்காரங்களோ எழுத்து வீட்டுக்காரங்களோ அண்ணன் தம்பியோ சொந்தக்காரங்க கிடையாது. என் மைண்ட் தான் சொல்லுது. அப்ப மைண்ட் என்ன பண்ணணும், ஓ நீ என்ன சீட் பண்ற, ஏ மனசே நீ என்ன ஏமாத்துற, அவரை பிடிக்கும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு. அதனாலதான் யுதிஷ்டிர மகாராஜா பத்தி சொல்ல என்ன சொல்லியிருக்கு, யுதிஷ்டிர மகாராஜா வந்து அஜாத சத்ரு. யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு எதிரியே கிடையாது, அவரை யாரும் எதிரியா பாக்குறது கிடையாது. மேபி துரியோதனன் வேணா பாண்டவர்கள் எதிரியா பார்த்திருக்கலாம். துரியோதனுக்கு வந்து பீமன் மேல பொறாம, எங்க பாண்டவர்கள் தன் ராஜ்யத்துக்கு வந்து துரியோதனுக்கு தான் அவங்க மேல பகமை இருந்ததே தவிர, யுதிஷ்டிர மகாராஜாக்கு நீங்க மகாபாரதத்துல எங்க வேணாலும் படிச்சு பாருங்க, யுதிஷ்டிர மகாராஜாக்கு வந்து கௌரவங்களை பிடிக்கல, அவங்க மேல பொறாமை இருந்தது, இல்ல அவங்க மேல கோபம் இருந்தது. நோ, எந்த இடத்துலயுமே யுதிஷ்டிர மகாராஜா கௌரவர் இடத்துல பகைமை பாராட்டவே இல்லை. அவங்க காட்டுக்கு அனுப்பிச்சிருந்தா கூட என்ன சொல்றாரு, அவங்களே ராஜ்யத்தை வச்சுக்கிட்டோம், சமாதானம் ஒண்ணு சமாதானமா போலாம், இல்ல அவங்களே வச்சுக்கிட்டோம். கிருஷ்ணர் கட்டாயப்படுத்தி போறாரு, நான் போய் சமாதானம் பேசுறேன் அப்படின்னு. அப்ப கிருஷ்ணர் சமாதானப்படுத்த போறேன்னாலும் யுதிஷ்டர் என்ன சொல்றாரு, கோவப்பட்டுறாதீங்க, சமாதானமா பேசிட்டாங்க. இங்க கிருஷ்ணர் கோவம் வந்து அவர் சுதர்சன் எடுத்துட்டு என்ன பண்றது, ஏன்னா பக்தருக்கு ஏதோ ஒண்ணா பகவான் கோவம் வந்துடும். அப்ப யுதிஷ்டர் மகாராஜ் சொல்றாரு, கிருஷ்ணா நீங்க உங்க விருப்பத்துல போறேன் போய் சமாதானம் பேசுறேங்கிறீங்க, போனா அதை மட்டும் பண்ணுங்க, வேற ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஏன்னா எங்க கிருஷ்ணருக்கு கோவம் வந்து அவர் இவங்களை எல்லாம் கொண்டுட்டாருன்னா என்ன பண்ண. சோ யுதிஷ்டிர மகாராஜா பொறுத்த வரைக்கும் அவங்களை எப்படி பாக்குறாரு, தன் சொந்த, அப்ப கூட அவங்க சொந்த உறவினரை தான் பாக்குறாரு. இவ்வளவு நடந்து, மகாபாரத யுத்தம் நடந்து, கௌரவர்கள்லாம் கொல்லப்பட்டு, திருதராஷ்டிரம் காந்தாரியும் பீமனை கொல்லணும்னு நினைச்சு கூட யுதிஷ்டிர மகாராஜா அவங்க தன்னை பெரியப்பா பெரியப்பா பெரியம்மா தான் பாக்க. பாண்டு பாண்டுவும் குந்தி தேவியும் இருந்தா எப்படி நடத்துவாரோ, அவங்ககிட்ட எப்படி நடந்துக்குவாங்களோ அதே மாதிரிதான் நடந்துக்கிறேன். தினமும் காலையில போய் பெரியப்பாவுக்கு நமஸ்காரம் பண்றாரு. நாமளா தான் என்ன பண்ணுவோம், நாடு கடத்தி விட்டுருப்போம் ஃபர்ஸ்ட், இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யுதிஷ்டிர மகாராஜா இடத்துல நாம உட்கார்ந்து இருந்தா என்ன பண்ணுவோம், முதல்ல இந்த பெரியப்பா யாருங்க, என் பெரியப்பா பெரியவை பாதாள சிறையில் அடைங்கள், இவர் தான் காரணம் எல்லாத்துக்கும், இல்லையா? அவன் பையன் பேச்சு கேட்டு என்ன சித்திரவதை பண்ணாங்க, போடுங்க பாதாள சிறையில, இல்ல நாடு கடத்தி விடுங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு,
அரண்மனையில உட்கார வச்சு சேவை பண்றாரு. நம்ம பண்ணுவோமா? பிள்ளை வரைக்கும் சொல்லி கொடுத்து அந்த குழந்தைக்கல, டேய் அந்த சித்தப்பாட்டு போகாத மோசமான ஆளுங்க. ஆமா, பிள்ளை வரைக்கும் சொல்லி கொடுத்துருவோம். அந்த பிள்ளை நம்மளை பார்த்தா விரோதியா பார்க்கும். யாரு? ஓ, இவர் தான் எங்க அப்பா சொன்னவரா? சரி சரி சரி. அந்த சின்னதுல இருந்தே விரோதத்தை வளர்த்துருவோம். இப்போ இப்போ உதாரணத்துக்கு பிரபுவுக்கும் பிரபுவோடைய தம்பிக்கும் சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். பிரபுவே பையன் சொல்லி கொடுத்துருவாரு, உன் சித்தப்பா வீட்டுக்கு போவாரு. அவன் வாழ்நாள் முழு சித்தப்பா எதிரியாவே பார்த்துட்டு இருப்பான். பாருங்க, இதைத்தான் நம்ம வளர்த்து விடணும் குழந்தைகளுக்கு. ஆனா யுதிஷ்ட மகாராஜ் என்ன பண்றாரு? இவங்க 3 பேரு வீட்டை விட்டு போயிட்டாங்க. யாரு? ஆம், திருதராஷ்டிரர், காந்தாரி, விதுரர். காலையில எந்திரிச்சு இவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி தேடுறாரு. அரண்மனை பூல அழுவுறாரு. நான் தான் காரணம், நான் அவங்கள சரியா கவனிக்காம விட்டேன். பழிய தமையில போட்டுக்கிட்டாரு. அதான் வைஷ்ணவம். சமச்சத்ருச்ச மித்ரேச்ச. அவர் திருதராஷ்டிரர் எதிரியாவே பார்க்கல. அவ்வளவுதான், அவர் டியூட்டி அவர் பண்றாரு. சமச்சத்ருச்ச மித்ரேச்ச ததா மான அபமானம். வைஷ்ணவருக்கு நமக்கு ஒரு ஆத்மாவுக்கு ஏதுங்க மான அவமானம்? ஆத்மாவுக்கு மான அவமானமே கிடையாது. அப்ப மான அவமானம் எங்க இருந்து வருது? ஒரு டிவோட்டி வந்து என்ன புகழும் போது சந்தோஷமாகுது, என்ன திட்டினா வருத்தம். என்ன எல்லாரும் முன்னாடி நினைச்சு அவமானப்படுத்திட்டாங்க. நீயே ஆத்மா, உனக்கே இந்த அவமானம் இல்லையா? படிக்கிறோம் பகவத்கீதையில செகண்ட் சாப்டர்ல கிருஷ்ணர் சொல்றாரு. 2ஆம் அத்தியாயத்திலே படிச்சாச்சு. அதுக்கப்புறம் படிச்சுட்டு பிராக்டிக்கலா வரும்போது, ஓ, என்ன வந்து எல்லாரும் முன்னாடி இப்படி சொல்லிட்டாங்க, நான் இனிமே சென்டருக்கு வரமாட்டேன், யாரோ வச்சு என்ன பண்ணிட்டு. நீங்க நீங்க போலனாலும் சர்வீஸ் நடக்கதான் போகுது இல்லையா? அப்ப யாருக்கு லாஸ்? சோ நஷ்டம் நமக்கு தான். நம்ம முதல்ல இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஓ, நான் போனதான் அங்க சேவை நடக்கும், நான் இல்லைன்னா அங்க ஒண்ணும் கிடையாது. அதை முதல் மாத்தணும். நான் போனா எனக்கு சேவை கிடைக்குது, நான் போனா எனக்கு பக்தர் சங்கம் கிடைக்குது, நான் போனா எனக்கு நிறைய விஷயங்கள் பிரபுபாடி சேவை கிடைக்கும், பகவானுக்கு சேவை கிடைக்கும். அதை நான் இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன அவமானம் நடந்தாலும் இங்க வந்துட்டு தான் இருக்கும். என்ன நடந்தாலும் சரி, என்ன அவமானம் நடந்தாலும் வந்துட்டு தான் இருக்கும். அந்த நிலைப்பாடு ரொம்ப அவசியம். ஒரு வைஷ்ணவர் வந்து மானவம் இதெல்லாம் வந்து கேட்க வந்து நல்லா தான் இருக்கு. வெரி நைஸ். கிருஷ்ணர் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. ஆனா நடைமுறையில வரும்போதுதான் பிரச்சனை. அது எனக்கு வரும்போது பிரச்சனை. மத்தவங்களுக்கு வரும்போது சொல்லலாம், என்ன அவருக்கு மானம், அவரே டிவோட்டியாச்சு, என்ன அவமானம் அவருக்கு, நமக்கு வரட்டும். ஆஹ் இல்லையா? அடுத்தவங்களுக்கு வரும்போது நம்ம பேசுவோம், பெரிய தத்துவம் எல்லாம் பேசுவோம். பகவத்கீதை கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மானவமெல்லாம் பார்க்க கூடாதுன்னு. நமக்கு வரட்டும், அவ்வளவுதான். அழுது புலம்பி சென்டரே ரெண்டாக்கிரும் இல்லையா? சோ கிருஷ்ணா என்ன சொல்றாரு? ததா மானாபமானையோ சீதோஷ்ண சுக துக்கேஷு. சீதா உஷ்ணா, குளிர் வெயில் ரெண்டையும் பொறுத்துக்கிறோம். அது ஏற்கனவே ஆக்சுவலி இது 2ஆம் அத்தியாயத்திலேயே சொல்லிட்டாரு பகவான் கிருஷ்ணர். மாத்ரா பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோ. அப்ப பாருங்க, ஒரே விஷயத்த கிருஷ்ணர் திரும்ப திரும்ப சொல்றாரு. சுக துக்கா, லாபா லாபா ஜெயா ஜெயோ. ஒரே விஷயத்த பல இடங்கள்ல கிருஷ்ணர் திரும்ப திரும்ப சொல்றாருன்னா அது ரொம்ப முக்கியமானது. மாத்ரா பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதா. இங்கே சொல்றாரு சீதோஷ்ண சுகதுக்கேஸ். சீதா உஷ்ணா, இந்த வெப்பம் குளிர் எப்படி நம்ம பொறுத்துக்கிறோம்? நீங்க வெயில் அடிக்குதுன்னு வேலைக்கு போகாம இருக்கீங்க, வீட்டுக்கு உட்காந்து வேலைக்கு போவாரு. அவங்க மழை பெய்யுதுன்னு சொல்லி வெளியில போகாம இருக்காங்களா? இல்ல ரொம்ப புழுக்கமா இருக்குன்னு சமைக்காம இருக்க போறேன்? எல்லாம் நடக்குதா போகுது. வெயில் அடிக்குதுன்னு வெளியில போகாம இல்ல, மழை பெய்யுதுன்னு ஸ்கூலுக்கு போகாம இல்ல, இல்ல ஒரே புழுக்கமா இருக்குன்னு சமையல் பண்ணாம இருக்க போறது இல்ல. அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம பொறுத்துக்கிறோமோ, வாழ்க்கையில வரக்கூடிய இந்த சீதோஷத்தினால ஏற்படக்கூடிய சுக துக்கத்தை நம்ம எப்படி பொறுத்துக்கிறோமோ அதே மாதிரி வாழ்க்கையில இது வரும். இன்னைக்கு சுகம்னா நாளைக்கு துக்கம் வரும். இன்னைக்கு இன்பம்னா நாளைக்கு துன்பம் வரும். இன்னைக்கு மானம்னா நாளைக்கு அவமானம் வரும். இன்னைக்கு ஒரு டிவோட்டி கூட்டி நம்ம புகழலாம், நாளைக்கு அவரே நம்ம திட்டலாம். நடக்கும், நடக்கும். எங்க பிரபு, என் வாழ்க்கையை பூரா அவமானமா தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ரெண்டுமே இருக்கும். அதான் நாரத முனி சொல்றாரு. புரோபார் அடிக்கடி இந்த ஸ்லோகா கோட் பண்ண ஒரு கிளாஸ்ல. தஷைவ ஹேதோ பிரஜதேவ கோவிதோ நலப்பேதே பிரமதா உபரியதக தலப்பேதே துக்கவத் அந்யத சுகம் காலேன சர்வத்திர கபீரம். எல்லாரும் சந்தோஷத்தை விரும்புறாங்க இல்லையா? இங்க யாருக்கா சந்தோஷமே வேண்டாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சந்தோஷத்தை விரும்புறோம், வருது, சந்தோஷமா ஏத்துக்கிறோம். துக்கத்தை யாரு விரும்புறதுல வரும், அது எக்ஸாம். சந்தோஷத்தை சந்தோஷத்தை நாம விரும்புறோம், வருது, ஏத்துக்கிறோம். அதே மாதிரிதான் துக்கம் வரும், நம்ம விரும்பலைனாலும் வரும், ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்த ஜட உடல் எடுத்து
எப்ப இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டனோ அப்ப இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு எல்லாம் நடக்கும். இதெல்லாம் மனதால் எழக்கூடியது. ஆத்மாவுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஆத்மாவுக்கும் இந்த நம்முடைய இன்ப துன்பத்துக்கும் மனசுதான் காரணமே தவிர ஆத்மா எந்த பாதிப்பு அடையிறது இல்ல. ஆனா என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நம்ம இந்த உடலோட அடையாளப்படுத்திக்கிறதுனால, நம் மனதோடு அடையாளப்படுத்திக்கிறதுனால இந்த ஒரு கான்செப்டை நம்ம படிக்கிற மாதிரி தான். ஆத்மா பத்தி இப்போ ஒண்ணும் வேண்டாம். பிரபு கூப்பிட்டு ஆத்மா பத்தி ஒரு லட்சம் கொடுங்கன்னா என்ன மாதிரி அப்படி பேசுவார். ஆத்மா வந்து அப்படி ஆத்மாவை நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, காற்றால் உணர்த்த முடியாது எல்லாம் சொல்லுவாரு. நீங்க இந்த உடல்ல ஆத்மா உணர்த்திட்டீங்களா? நாம யாருமே உணரலையே. ஏன்னா நம்ம வந்து நல்லா பேசுவோம், அழகா பேசுவோம். பிரச்சாரம் எல்லாம் பண்ண விட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மள மாதிரி யாருமே பிரச்சாரம் பண்ண முடியாது. ஆனா பிராக்டிக்கலா வரும்போது மாட்டிக்கும் இல்லையா? பிராக்டிக்கலா வரும்போது கஷ்டப்படும். ஏன்னா அந்த அந்த படித்த அறிவு வந்து அனுபவ அறிவாக மாறல. படித்த அறிவு அனுபவ அறிவாக நமக்கு மாற வேண்டும். படிச்சதை அனுபவமா மாறணும், எக்ஸ்பீரியன்ஸ் வரணும், ரியலைசேஷன் வரணும். அது எப்போ வரும்? பரீட்சை வந்தாதான் வரும். பரீட்சை வைக்கும்போது நம்ம தோத்து போயிடுறோம். ஓ, என்ன என்ன இப்படி சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப பரீட்சை வரும், அதை எதிர்கொள்ள தயாரா இருக்கு. சோ சமச்சத்ருச்ச மித்ரேச்ச ததா மானாபமானயோ சீதோசன சுகதுக்கேசு சமசங்க விவர்ஜிதா. பக்தர் அல்லாதவங்க சங்கத்தை தவிர்த்துரும் அறவே. ஏன்னா பக்தர் அல்லாதவங்க சங்கத்துல போய் உட்காந்துட்டே இருந்தோம்னா நாமளும் ஸ்லோலி விட்டுருவோம். அந்த வாசனை அவங்க கையில வாங்கி சாப்பிடுறது, அவங்களோட பழகுறது, பெண்களோட சங்கம் வச்சிருக்கிறவங்க, பெண்களோட சங்கத்துல இருக்கிறவங்க, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நமக்கு ஆபத்து. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம முன்பே பேசுன மாதிரி மாயா வந்து எப்படிடா அவனை பிடிக்கலான்னு பாக்குது. இவன் எல்லாத்துலயும் தப்பிச்சுட்டே போறானே, அவனை எப்படியாவது பிடிக்கணுமே. அது சைட் பை சைட் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கு. அது ஒரு பக்கம் வலை போட்டுட்டே தான் இருக்கு. இன்னொரு பக்கம் நாமளும் முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். இன்னொரு பக்கம் கிருஷ்ணா நம்மளை இந்த பக்கம் இழுக்கலான்னு பாக்குறேன். அதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்காரு. முன்பே சொன்ன மாதிரி புரோபார் புஸ்தகம் இருக்கு, பக்தர் சங்கம் இருக்கு, நாம ஜபம் இருக்கு, பாகவதம் இருக்கு, எவ்வளவு சேவைகள் இருக்கு. டைமே இருக்காது, படுத்தா தூங்கிடலாம், அவ்வளவு சேவை இருக்கு. ஆனா மைண்ட் பாருங்க சீட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ பக்தர் எல்லாம் சங்கத்தை விட்டுறணும். ஆஹ் சம சங்க விவர்ஜிதா. பக்தர் அல்லாதவங்க சங்கத்தை விட்டுடணும், பக்தர் சங்கத்திலே இருக்கணும். பக்தர் சங்கத்துல வந்தா இந்த பிரச்சனை வரக்கூடாது. எப்படி பக்தர் சங்கத்துல வந்தா இன்னைக்கு பக்தர் சங்கத்துல போய் எனக்கு என்ன கிடைச்சது, பக்தியில முன்னேற்றம் ஆகிறதுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன், இன்னைக்கு போனா கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன சேவை பண்ணோம், இன்னைக்கு என்ன நாம பக்தியில என்ன அனுபவிச்சோம், என்ன கத்துக்கிட்டோம், இதை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு போகணும். இது இல்லாம மற்ற பல விஷயங்களும் நடக்கும், அதை காதுலயே வாங்கக்கூடாது. உனக்கு தெரியுமா, நேத்து நீ வரல, இல்ல அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதெல்லாம் நோ. அதுக்கு நோ சார், நோ நோ நோ. நீங்க இன்னைக்கு நேத்து நான் வரல, பாகவதத்துல என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க, பாகவதத்துல என்ன பேசினாங்க அதை சொல்லுங்க. அது மறந்து போயிடும், அது மறந்து போயிடும். ஆனா இந்த பக்தர் சொன்னது மட்டும் ஞாபகம் இருக்கும். இதுதான் மைண்டு. அந்த மைண்ட் என்ன பண்ணும், பாகவதம் 1 மணி நேரமா பேசியிருப்பாங்க, அதுல ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு இருக்காது. ஒரு 10 நிமிஷம் தான் அந்த பக்தரை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த 2 காதும் இப்படி அகலமாயிரும். அப்படியா, இருங்க இருங்க, அவங்க இவங்க வந்து கேட்பாங்க, என்னை பத்தி என்ன சொன்னாங்க நேத்து. எனக்கு தெரியும் நீங்க வரலன்னு என்னை பத்தி பேசியிருப்பாங்க தெரியும், சொல்லுங்க சொல்லுங்க. ஆஹ் சொல்றவரும் பாகவதத்தை பேசல, கேட்கிறவரும் பாகவதத்தை பத்தி கேட்கல, அப்புறம் எங்க ஒரே ப்ராப்ளம் தான். அதனால இந்த பக்தர் சங்கத்துடைய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க இதே தான் சேம் சிமிலர் மகாபாரதத்துக்கு போ. மகாபாரதத்துல கர்ணன் பீஷ்மர் எல்லாம் இருந்தாங்க, கௌரவர் பக்கம், இந்த பக்கம் பாண்டவர்கள். ஏன் வந்து கர்ணா பீஷ்மர்லாம் அந்த யுத்தத்துல தோத்து போனாங்க, ஏன் வந்து கொல்லப்பட்டாங்க? கர்ணன் ஏன் தோத்து போனாரு, பீஷ்மர் ஏன் தோத்து கொல்லப்பட்டாரு? கர்ணன் வந்து ஆகச்சிறந்த தான வீரர், ரொம்ப புகழ் இருக்கு கர்ணன். அது வேற தமிழ்நாட்டுல ஒரு சினிமா எடுத்தாங்களா, கர்ணனை கடவுளாவே ஆக்கிட்டாங்க. கிருஷ்ணர் தான் மோசம், பாண்டவர், கர்ணன் எவ்வளவு நல்லவர் வல்லவர், ஒரு புகழ்பெற்ற நடிகர் நடிச்சிட்டாரு, கர்ணனை கடவுளே ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலி கர்ணாவோட மிஸ்டேக் என்னது? கர்ணா கர்ணா ஏன் கர்ணா ஏன் வந்து மகாபாரதத்தில் தண்டிக்கப்பட்டார்? ஏன் வந்து பீஷ்மர் தண்டிக்கப்பட்டார்? ஏன் பாண்டவர்கள் ஜெயிக்கணும் கிருஷ்ணர் ஒத்த காலில் நிக்கிறார்? ஏன் ஏன் பாண்டவர் தரப்புல சிறு சேனை தான், கொஞ்சம் தான் படை இருந்தது. கௌரவர் பக்கம் கணக்கில் அடக்க முடியாத படை இருந்தது. ஆனா யார் ஜெயிச்சாங்க, ஏன் ஜெயிச்சாங்க, என்ன காரணம்? ஆ?
கிருஷ்ணர் வந்து ஸ்ரீராமகிருஷ்ணர் எவ்வளவுதான் ஈஸ்வரர் வந்து பெரிய மகாராஜா இருந்தாலும் அதற்கு பக்கத்துல கரெக்டா. ஒருத்தர் எவ்வளவு உயர்ந்த பக்தரா இருந்தாலும், மகாஜனத்துல ஒருத்தரா இருந்தாலும், மகாரதரா இருந்தாலும், அதீத சக்தி படைத்தவரா இருந்தாலும், அவர் துரியோதன பக்கம் நின்னார். பக்தனுக்கு எதிரா நிக்கிறார். பக்தர்களுக்கு எதிரா நிக்கிறார். அவர் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் பக்தனுக்கு எதிரா நின்னா அவர் தண்டிக்கப்படுவார். அவ்வளவுதான். சரி, இது ஒரு காரணம். அப்புறம் வேற என்ன காரணம்? நிறைய இருக்கு. நம்ம சும்மா அப்படியே மேல இருந்த வாரியா படிச்சுட்டு போயிடுறோம். மகாபாரதமா படிச்சுட்டு எனக்கு தெரியும், பீஷ்மர் கர்ணன் எல்லாம் என்ன அவங்க என்ன அது என்ன அதுக்கு பின்னாடி உள்ள பிலாசபி என்ன? ஆஹ் ஒரு வைஷ்ணவை இன்சல்ட் பண்ணும்போது கர்ணா வந்து அதை லைக் பண்றாரு. நீங்க கர்ணனை பெரிய கடவுளா கொண்டாடுறீங்க. கர்ணன் என்ன சொல்றாரு? அந்த பொண்ணை இழுத்துட்டு வாங்குங்கிறார். திரௌபதியை சபையில இழுத்துட்டு வாங்க, அவர் என் கண்ணு முன்னாடி ஒரு ட்ரெஸ் இது பண்ணுங்க. அப்ப என்ன வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர், இல்லையா? என்ன மாதிரி ஆளு? அதான் இங்க சொன்னார் பிரபா, ஹராப பக்தஸ்ய குதோ மகாத்முனா யசாச பக்திர் பகவத கீச்சனா சர்வே குணை தத்ர சமாசதி சுரா அராப பக்தஸ்ய குதோ மகாத்முனா மன ரசதாவுதோமை. ஒரு பக்தர் அல்லாதவங்கிட்ட என்ன தெய்வீகமான குணம் இருந்தாலும் அவன் மனக்குதிரையில தான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கு. அதே சமயம் பக்தர்கிட்ட வந்து 33 கோடி தேவி தேவட்டுக்கிற குணமும் இருக்குன்னு பாகவதம் சொல்லு. அப்ப கர்ணட்ட என்ன குணம் இருந்தது? நீ பெரிய தான வீரன், ஆனா ஒரு சபையில உன் நண்பன் ரொம்ப மோசமா நடந்துக்கிறான், அந்த சபையில உண்மையே இல்லை, நீ பார்த்து சிரிச்சுட்டு இருக்க. அப்ப என்ன மாதிரி மனுஷன் நீ? என்ன மாதிரி தர்மத்தை நீ ஃபாலோ பண்ற? ரைட்டா? அப்புறம் சரி, முந்தைய வாழ்க்கை அவர் வந்து அது ஒரு பெரிய ஸ்டோரி. கர்ணா வந்து நரநார ரஷிடன் தப்பிச்சுருவாரு, சகசர கவச்சன். அப்புறம் ஒரு கவசத்தோட பிறந்தாரு. அவரு அர்ஜுனன்ட்டையும் கிருஷ்ணாட்டையும் மாட்டிட்டாரு. இது வந்து ஒரு ஸ்டோரி. பட் இதுக்கு பின்னாடி பிலாசபி நிறைய இருக்கு. ஏன் வந்து கர்ணன் கொல்லப்பட்டார்? இந்த திரௌபதியோட இதுல வஸ்திரா இது பண்ணும்போது கர்ணன் சும்மா தான் இருந்தார், பீஷ்மர் சும்மா இருந்தார், துரோணர் சும்மா இருந்தார். அப்புறம் தவறான சங்கம். இப்போ இப்போ பிரபு இருக்காரு. இந்த பிரபு வந்து என் கூட பழகுற, நாங்க ரெண்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். அப்ப இவர் என்ன பண்ணணும்? நான் தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லணும். அவர் தான் உண்மையான நண்பன். என்னோட உண்மையான நண்பன் யாரு? பக்தி சித்தாந்த் மகாராஜ் சொல்றாரு, யாரு உன் உண்மையான நண்பன்? உன்னை முகஸ்துதி பண்றவர் இல்ல, நீ பண்ற தப்ப சொல்லி கொடுக்கிறவர். நீ பண்ணாத, இது தப்பு, இது பண்ணக்கூடாது, இது தர்மம் இல்ல, அந்த நண்பனை பக்கத்துல வச்சுக்கணும். பக்தி சித்தாந்த் மகாராஜ் என்ன சொல்றாரு? உன் குறைகளை சுட்டி காமிக்கும் நண்பனை பக்கத்துல வச்சுக்கோ, உன்னை புகழ்றவனை தள்ளி வச்சுக்கோன்ட்டு. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி நேர்மாறாயிரும். புகழ்றவனை பக்கத்துல வச்சுட்டு குறை சொல்றவனை தள்ளி வச்சிருவோம். ஏன்னா நம்ம திருந்திருவோம்ல. அதனால புகழ்ற, ஓ வெரி குட், அது அடுத்த லைன். அடுத்த லைன் கிருஷ்ணர் சொல்றாரு பாருங்க, துள்ளி நிந்தா ஸ்துதிர் மௌனி. துள்ளி நிந்தா, அப்படி வந்து நம்மள புகழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா, அப்படியே தலை மேல ஒரு ஐஸ் வச்ச மாதிரி இருக்கு. ஓ பிரபுஜி, உங்களை மாதிரி எல்லாம் கிளாஸ் கொடுக்க முடியாது, உங்களை மாதிரி எல்லாம் கீர்த்தனை பாட சமைக்கலாம் முடியாது மாதாஜி. எஸ், வெரி குட். இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சென்டர்லயே சமைக்கிறது நான் தான். மத்தவங்க எல்லாம் ஏனோ தானே பண்ணுவாங்க. என்னுடைய சமையல் நீங்க சாப்பிட்டு பாருங்க. கிருஷ்ணரே என்ன நான் சாப்பிட்டதை சாப்பிடுவேன். அதுபோல இவங்க வந்து ஆன்மீக உலகத்துல இறங்கி வந்து கிருஷ்ணருக்கு சமைக்கிற மாதிரி பேசுவாங்க. நான் செஞ்சு கொடுத்தாதான் இங்க பகவான் சாப்பிடுவார், தெரியுங்களா உங்களுக்கு? மத்தவங்க எல்லாம் தொட மாட்டார், அது எனக்கு தெரியும். இவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இருந்து இறங்கி வந்து ராதாராணி மாதிரி சாப்பிடுவாங்க. கொடுமை. அது மாதிரி அப்படிலாம் சொல்லும் போது அப்படியே அப்படியே இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அப்படி என்னது? உள்ளுக்குள்ள அப்படியே சந்தோஷமா, வெளியில சீச்சி அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, அதுல ஒண்ணு இல்ல, எல்லாம் வந்து கிருஷ்ணாவுடைய கருணை அப்படின்னு சொல்றேன், நம்பாதீங்க. இதுதான் நம்முடைய நேச்சர். நமக்கு எல்லாருக்கும் ரெண்டு மூணு நேச்சர் இருக்கு. வெளியில ஒரு நேச்சர் திலக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கோம், பட் உள்ளுக்குள்ள பல நேச்சர் இருக்கு. சோ என்னாச்சு? இதுதான் தொல்லி நிந்தா ஸ்துதிர் மௌனி. சோ நிறைய ப்ராப்ளம். ஏன் வந்து கௌரவர்கள் தோத்தாங்க, பாண்டவர் ஜெயிச்சாங்கன்னா, பாண்டவர் தரப்புல எல்லோருமே ஏக மனதோடு யுதிஷ்டிர மகாராஜுடைய கட்டளை ஏத்துக்கிட்டாங்க. யுதிஷ்டிர மகாராஜ் என்ன சொல்றாரோ எல்லாம் செய்வாங்க, ஈவன் கிருஷ்ணர் உட்பட. ஏன்னா கிருஷ்ணரோட வயதுல பெரியவர் யுதிஷ்டிர மகாராஜ். ஆக்சுவலி கிருஷ்ணர் பகவான் தான். ஆஸ் பர் பிலாசபி, ஆஸ் பர் தத்துவப்படி, ஆஸ் பர் வைஷ்ணவரா நம்ம என்ன சொல்றோம்? ஜெயத்து பாண்டு புத்திரானாம் ஏசாம் பக்ஷே ஜனார்தனா. கிருஷ்ணர் எங்க இருக்காரோ அங்க வெற்றி, அது கரெக்ட் தான். கிருஷ்ணர் எங்க இருக்காரோ அங்க வெற்றி. ஏன் பாண்டவர் ஜெயிச்சாங்க? கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருந்தாங்க, மெயின் ரீசன். ஆனா ஏன் பாண்டவர் ஜெயிச்சாங்க? அவங்க பகவானுடைய பக்தரா இருந்தனால ஜெயிச்சாங்க.
பக்தரா எப்படி இருந்தாங்க? யுதிஷ்டிர மகாராஜர் ஏக மனதோட ஏத்துக்கிட்டாங்க, ஒரு அத்தாரிட்டி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. யுதிஷ்டிர மகாராஜ் எங்க அதிகாரி, அவர் சொல்றதை நாங்க செய்வோம். சில நேரம் பிடிக்காது, சில நேரத்துல யுதிஷ்டிர மகாராஜ் செய்யறது அர்ஜுனனுக்கு பிடிக்காது, ஆனா செய்வார், ஏன்னா அண்ணா சொல்லிட்டாரு. பீமனுக்கு பிடிக்காது, செய்வார், ஏன்னா அவர் தலைமை. அந்த ஒரு தலைமைக்கு கீழே எல்லாரும் செயல்பட்டாங்க. அப்புறம் அங்க பாருங்க, பாண்டவர்கள் ஜெயிச்சதுக்கான காரணமே அவங்க எல்லாம் ஒத்துமையா இருந்தாங்க, போட்டி இல்ல அவனுக்குள்ள. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பீஷ்மர் யுத்த பூமியில இருக்கிற கர்ணன் வரமாட்டேன். மகாபாரதம் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா, as long as பீஷ்மதேவ் இஸ் இந்த பேட்டில் ஃபீல்ட் ஐ வில் நெவர் கம். பீஷ்மா அந்த இடத்த விட்டு போனா நான் வருவேன். இவர் இருந்தா அவர் வர மாட்டாரு, அவர் இருந்தா அப்ப என்ன கோஆபரேஷன் இருக்காங்க? இது மெயின் ரீசன் நம்ம தோத்து போனதுக்கு. இவர் இருந்தா அவர் வர மாட்டாரு, அவர் இருந்தா இவர் இருந்தா அவருக்கு பிடிக்காது, அவர் இருந்தா இவருக்கு பிடிக்காது. அப்புறம் யாருமே துரியோதன் சொல்றது கேட்கறது, துரியோதனன் அவன் மனசுப்படி சொல்லுவான், கர்ணன் அவன் இஷ்டப்படி பண்ணுவான், பீஷ்மர் அவர் என்ன அவங்க மனம் போற போக்குல. அங்க ஒரு ஒரு கோஆபரேஷன் இல்ல, அங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல, அவங்க யாருமே ஏக தலைவரா ஒருத்தர் எடுத்துக்கல. அப்புறம் அவங்க கிருஷ்ணர் சொல்றதையும் கேட்கல, அவங்க கிருஷ்ணருக்கு சரணடையில, ஒற்றுமை இல்ல. கிருஷ்ண பக்தரா இருந்தா ஒற்றுமையா இருக்க முடியும், இப்ப கிருஷ்ண பக்தருக்குள்ளே ஒற்றுமை இல்லையே. அது என்ன காரணம்? அதான் மைண்ட் சொல்லுது. நம்ம பக்தரா இருக்கோம், சாண்டிங் எல்லாம் பண்றோம், ஆனா அதுக்குள்ள ஃபால்ஸ் இருக்கும். நான் சொல்றதை நீங்க சொல்றதே நான் கேட்கணுமா? நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நீங்க சொல்றது நான் சொல்ல வேண்டாங்க, பிரபுபார் என்ன சொல்றது அதை கேட்போங்க, அவ்வளவுதான் முடிச்சது, இல்லையா? நீங்க சொல்றது நான் ஏன் கேட்கணும்? நீ சொல்றது நான் சொல்ற, பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரு அதை கேட்டா வேலை முடிச்சது. பகவான் என்ன சொல்றாரு, அது பிரபுபா என்ன சொல்றாரு அதை கேட்கணும். அவங்கள திருப்திப்படுத்துறது அதேதான், சேம் பாயிண்ட். சோ பிரபுபார் எப்படி திருப்திப்படுத்துறது, பக்தர்கள் எப்படி திருப்திப்படுத்துறது, அப்ப இதுதான் ரீசன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கர்ணாக்கு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கிடையாது, அவருக்கு குரு கிடையாது, அவருக்கு அசோசியேஷன் கிடையாது. கர்ணா எங்க அசோசியேஷன், யாரோட அசோசியேஷன் வச்சிருந்தாரு? கர்ணாவுடைய ஃப்ரெண்டு துரியோதன். அது ஒண்ணு போதுமே, இல்லையா? கர்ணாவுடைய எப்படி அவங்க ஃபார்முலா, எதிரிக்கு எதிரி நண்பன். நீ பாண்டவருக்கு எதிரி, நானும் பாண்டவருக்கு எதிரி, அப்ப நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட் ஆயிரும், அவ்வளவுதான். இப்படிதான் பக்தியில நடக்கும். ஓ உனக்கு அந்த பக்தர் பிடிக்காத, எனக்கு பிடிக்கும், நம்ம ரெண்டு சேர்ந்து, சரியா? ஓ அந்த பக்தர் அப்படிதான் பிரபு, ஆமா பிரபு எனக்கு பிடிக்காது பிரபு, சரி நம்ம ரெண்டு சேர்ந்து அவர் என்னன்னு கேட்கலாம். நோ அப்படி இல்லை. ஓகே பிரபு, அவர் ஏதோ சர்வீஸ் பண்றாரு, சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கோ அதெல்லாம் சரியாயிடும், நம்ம ஹெல்ப் பண்ணும். இந்த குணம் இருக்கா பிரபு, நீங்க நல்லா பிரச்சாரம் பண்றீங்க பிரபு, ஃபர்ஸ்ட் ஒரு பக்தர்கிட்ட போகணும். பக்தர்கிட்ட போய், பிரபு நீங்க நல்லா பிரச்சாரம் பண்றீங்க, நல்லா பக்தி பண்றீங்க, நல்லா ஜெபம் பண்றீங்க. அப்படியா பிரபு? இல்ல பிரபு அப்படி இல்ல. ஆமா பிரபு. அப்புறம் என்ன பிரபு? ஆனா ஒரு சின்ன விஷயம் பிரபு, இதை மட்டும் மாத்திட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க பிரபு. என்ன பிரபு அது? அது ஒண்ணும் இல்ல பிரபு, நீங்க அடிக்கடி அந்த பக்தர்கிட்ட சண்டை போட்டுறீங்க பாத்தீங்களா, அதை விட்டுட்டீங்கன்னா நீங்க நல்ல பக்தர் ஆயிடுவீங்க. அப்படி சொன்னா ஏத்துக்குவாங்க. அதை விட்டுட்டு எடுத்த உடனே போய் நீ எல்லாம் என்ன டிவோட்டி, அவன்கிட்ட ஏன் போய் சண்டை போய் நீ யாரையா கேட்கல, இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் குளோரிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அழகா புகழணும். பிரபு நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்க, உங்கள்கிட்ட நிறைய நல்ல விஷயம் நான் கத்துக்கிட்டேன், நீங்க நல்லா சமைக்கிறீங்க, நல்லா சேவை பண்றீங்க, எல்லாம் ஓகே. இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்க மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க இன்னும் நல்ல கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர்கள். ஓ அப்படியா, சொல்லுங்க நான் மாத்திக்கிறேன். அதை விட்டுட்டு இதெல்லாம் சொல்லாம போய் நேரா போய் ஏன் நீ அப்படி பண்ண, நீ யாரு கேட்க பிரபு பாதுறாங்க, இல்லையா? ஸோ இதான் நம்ம வே ஆஃப் அப்ரோச்சிங், நம்ம எப்படி அணுகிறோம், எப்படி அன்பு செய்யறோம். நீ காலைல கூட பேசு, நேத்து ஈவினிங் பேசு, அன்பு எல்லாமே அன்புல. அன்பா சொன்னா யாருனாலும் கேட்கும், அன்பா சொன்னா குழந்தை கூட கேட்கும். நீங்க அன்பு இல்லாம சொல்லி குழந்தை கூட கேட்காது, பாப்பான்ட்டு போயிடும், இல்லையா? குழந்தைய பாருங்க, அது குழந்தைகிட்ட போய் அன்பா சொன்னா உட்காந்து கேட்கும், அண்ணா இது பண்ணக்கூடாதுப்பா, அது தப்பு, சரிமா பண்ண மாட்டேன், நீ ஏன்டா அதை பண்ண, நீ என்ன அதை கேட்கற அப்படி, இல்லையா? அதேதான் இந்த நேச்சர். ஸோ இந்த நேச்சர் ரஜஸ் தமஸ், நமக்கு ரஜோகுணம் தம குணம் நமக்குள்ள எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. பக்தி செய்யும் போது இது மேல வருது. ஆக்சுவலி நம்ம சாத்வீகமான குணத்துல இருக்கணும், பக்தி செய்யும் போது ரஜோகுணம் தம குணம் மேல வருதா, அப்ப நம்ம அதுக்கு மாட்டிடுறோம். அதுலதான் இந்த மாதிரி நடக்குது. அப்போ கௌரவர் பக்கம் நடந்த பிரச்சனைகளா இதான் காரணம். அவங்களுக்கு கர்ணாக்கு ஒரு அத்தாரிட்டி கிடையாது. அப்ப குருவை சீட் பண்ணி வித்த கத்துக்கிட்டாரு, குருவை ஏமாத்தி வித்த கத்து. குருகிட்ட போய் டு பி பிராங்கா இருக்கு, நான் ஒரு சத்திரியா இல்ல, நான் ஆக்சுவலி கர்ணா சத்திரியா தான், பட் அவருக்கு தெரியாது அவன் சத்திரியான்னு, யாருக்கும் தெரியாது. அவரு இவருடைய பையன், ரத ஓட்டருடைய பையன் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவர் போய் பொய் சொல்லி வித்த கத்துட்டாரு. அது பண்ணக்கூடாது இல்ல, ஆன்மீக குருட்டு போய் உண்மையா சொல்லணும். அதுக்கு பிரபுபார் ஒரு உதாரணம் சொல்வாரு. ஹரிச்சந்திரா போனார்,
ஹரிச்சந்திரா வந்து போய் கௌதம் ரிஷிட்ட சொல்றாரு, எனக்கு வந்து எனக்கு தீட்சை கொடுங்கன்னு. அப்போ கௌதம் ரிஷி கேட்டார், உன் அப்பா அம்மா யாருன்னு கேட்டதுக்கு அவர் தெரியாதுங்க. எனக்கு அப்பா யாரும் தெரியாது. அவ அம்மாட்ட போய் கேட்டுவான். அவன் அம்மாட்ட போய் கேட்டா அம்மா சொல்றாளாம், எனக்கு நிறைய ஆண்களோடு தொடர்பு இருக்கு, உங்க அப்பா யாருன்னு தெரியல. இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? ஆனா இது வந்து ஓப்பனா சொல்லுவாராம் கௌதம் ரிஷிட்ட. ஹரிச்சந்திரவ சொல்லுவாராம், எனக்கு அம்மா தெரியும், ஆனா என் அப்பா யாரும் தெரியாது, எங்க அம்மா அப்படிதான் சொன்னா. அப்படி உண்மையா இருக்கிறது ஒரு பிராமணிக்கல் குவாலிபிகேஷன். அப்போ கௌதம் ரிஷி சொன்னா, நீ வந்து தீட்சை வாங்குற தகுதி வாய்ந்தவன். ஏன்னா நீ உண்மையா இருக்கு. அவர் வந்து பொய் சொல்லல, எங்க அப்பா வந்து ஒரு ராஜான்னு சொல்லு இல்லையா, பொய் சொல்ல, உண்மையா இருக்கு. அதனால கௌதம் ரிஷி என்ன பண்ணாரு, ஹரிச்சந்திராவை தன் டிசேபிள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார், சீடரை ஏத்துட்டார். இந்த கர்ணா என்ன பண்ணாரு, போய் பொய் சொன்னார். பொய் சொல்லி குருட்ட வித்தை கத்துட்டாரு. அப்புறம் தெரிஞ்சு போயிடுத்து, அவ வித்தை எல்லாம் வந்து மறந்து போயிடுவான்னு. இந்த மாதிரி நீங்க ஆப்போசிட் சைடு பாத்தீங்கன்னா, கௌரவ ஒரு பக்கம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாம் பண்ணு. அவங்க வந்து ஒரு அத்தாரிட்டி ஏத்துக்கல, அவங்க கிருஷ்ணரை ஏத்துக்கல. கர்ணா வந்து கிருஷ்ணரை வந்து சொல்றாரு, கர்ணா நீ அதை விட்டுட்டு வந்துடு, அவங்க சங்கம் வேண்டாம் உனக்கு, நீ இந்த பக்கம் வந்துடு, உனக்கு தான் ராஜ்யம், எல்லாமே சொல்லி பார்த்தாரு. கர்ணா கேட்கல. ஏன்னா அவனுக்குள்ள அந்த பொறாமை குணம் இருக்கு. என்னது, அர்ஜுன் ஒண்ணு நான் இருக்கணும் அர்ஜுன். அப்ப கூட பாருங்க, குந்தி தேவி வந்து சொல்றாங்க, கர்ணா நீ என்னுடைய பையன்தான், என்னோட வந்துடு. அவர் என்ன சொல்லணும், சரிம்மா நான் வரமாட்டேன், எனக்கு துரியோதன் தான் என்ன பாதுகாக்கிறேன், நான் துரியோதன் பக்கம் தான் இருப்பேன், ஆனா உங்க பசங்களை நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு சொல்லணும். அவர் சொல்றாரு, ஒண்ணு அர்ஜுனன் உயிரோடு இருப்பா, இல்ல நான் இருப்பேன், மத்த பசங்களை நான் மன்னிச்சு விட்டுருவேன். அது நடந்தது. மகாபாரத யுத்தம் நடக்கும்போது யுதிஷ்டிரா, பீமா, நகுலா, சகதேவா இவங்களை வந்து கர்ணன் கொண்டு இருக்கலாம். ஆனா குந்தி தேவிக்கு ப்ராமிஸ் பண்ணல, கொல்லாம விட்டாரு. ஆனா அர்ஜுனனை கொன்னே அவனு பிடிவாதம் பண்ணிக்கிறாரு. அப்ப இது என்ன ஒரு மாதிரி கேரக்டர் அது? அதான் ரீசன், அது ஒரு கேரக்டர் இல்லையா அது, இல்லையா? அர்ஜுனனை கொன்னே ஆகணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி எனிமிட்டி, பகைமை உணர்வு, பகைமை உணர்வு இருக்கு. அப்புறம் குரு சொல்லுது, குருட்ட ஏமாத்தி கத்துட்டாரு. அப்புறம் வந்து அவர் வந்து அத்தாரிட்டியை ஃபாலோ பண்ணல, அவருக்கு அத்தாரிட்டி கிடையாது. அப்புறம் அவர் கிருஷ்ணர் சொல்லி கேட்கல. இதுதான் ரீசன். இதே தான் நமக்கும் நடக்கும், சேம் திங். நம்ம நல்லா ஜெபம் பண்ணலாம், தீட்சை வாங்கியிருக்கலாம், கோயில்ல வந்து கலந்துக்கலாம், ஆனா அத்தாரிட்டியை ஃபாலோ பண்ணல, அத்தாரிட்டி ஏத்துக்க மாட்டேன். அப்புறம் வந்து நான் குரு சொல்றதை வந்து நான் குருட்ட சொன்னேன், தீட்சை வாங்கி எல்லாம் பண்றேன்னு ஒழுங்கா பண்ணல. இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா பக்தர்கள்ட்ட குற்றம் கண்டுபிடிக்காது, குறை சொல்லுவோம், குற்றம் கண்டுபிடிக்கும். கொஞ்ச நாள் என்ன பண்ணுவோம், அப்படியே பக்தி விட்டு போயிடும். அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது. அப்ப இதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எப்படி? நான் வந்து இங்க இங்க வந்திருக்கிறதே பக்தர் சங்கத்தை எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். இந்த பக்தர் சங்கம் தான் என்னை காப்பாத்தும், என்னை மாயிட்டு இருந்து ஒரு ஒரு வேலி. பக்தர் சங்கம் வந்து ஒரு ஃபென்ஸ் மாதிரி. இப்ப இந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, இப்ப ஏன் இந்த வீடு கட்டி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க? காம்பவுண்ட் போட்டது சேஃப், பாதுகாப்பு. இந்த வீட்டுக்குள்ள யாருனாலும் உள்ள வர முடியாது. காம்பவுண்ட் வால் போட்டு கேட் போட்டு லாக் பண்ணிட்டா யாரும் உள்ள வர முடியாது. அந்த மாதிரி பக்தர் சங்கம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அதனால பக்தர் சங்கம் அவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறதுனால நம்ம சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக்கி அதை விட்டு வெளியில் போயிடும். அது மைண்ட் சொல்லும், அந்த பக்தர் அப்படி, இந்த பக்தர் இப்படி, அவங்க இப்படி பண்ணிருக்கலாம், அவங்க அப்படி பண்ணிருக்கலாம். ஒன்னும் பேசக்கூடாது. பேசாம நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம என்ன கத்துட்டோம், அப்படியே அன்பா சேவை பண்ணி பக்தர்கிட்ட இருந்து சொல்லி, அப்படி ஏதாவது சொல்லணுமா ரொம்ப அன்பா சொல்லலாம். பிரபு நான் இப்படி படிச்சேன், பிரபுப்பா இப்படி சொல்லி கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி நம்ம பண்ணா நல்லா இருக்கும், நானும் சேர்ந்துக்கிறேன், என்னைக்கு சேர்த்துக்கங்க, இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சஜஷன் சொல்லணும். அது ரொம்ப ஹம்பிளா, இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். இந்த மாதிரி ரீசன்னால தான் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், பக்தர் சங்கத்தை விட்டு போயிடும். ஆனா நமக்கு உண்மையில பாதுகாப்பே அதுதான். ம்? இது என்ன பண்ணக்கூடாது, துள்ளி நிந்தா சுதிர்மணி சந்துஷ்டா, எப்போதும் திருப்தியோடு இருக்கும். என்ன கிடைச்சிருக்கோ அதை திருப்தியா இருக்கும். இது பிரச்சனையே என்னன்னா, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. எதிர்பார்ப்பு, அதுல ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, பிரபு வந்து நான் நினைக்கிற மாதிரி இருக்கணும். அது நடக்காது, அது நடக்காது. ஒரு ஒரு வந்து எப்பவுமே வந்து நம்ம நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கக்கூடாது. நம்ம பிரபுவ பிரபுவா ஏத்து. ஓ ஜெகதானந்தாவா, ஜெகதானந்தா இப்படிதான் இருப்பாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஜெகதானந்தா ஏன் நான் நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டேங்கிறாரு, அப்படி எப்படி சொல்லு, அப்படி நடக்காது, அப்படி நடக்காது இல்லையா? நாம விரும்புற மாதிரி எல்லாரும் இருக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு நேச்சர் இருக்கு. அதனால அவங்கள அவங்களாவே ஏத்துக்கணும். பிரபு இப்படிதான் இருப்பாரு, அவரா அப்படியே அவராவே, அவராவே ஏத்துக்கிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை இல்லையா? இப்ப நான் இருக்கேன், என்ன நீங்க வந்து சரி இவர் இப்படிதான் இருப்பாரு அப்படி எடுத்துட்டா பிரச்சனை. இதுதான் ஃபேமிலி லைஃப்லயும், ஓ என் கணவரா அவர் இப்படிதான் இருப்பாரு,
அப்படின்னா பிரச்சனை. ஏன் நான் நினைக்கிற மாதிரி என் கணவர் இருக்க மாட்டேங்கிறாரு, சண்டை வந்து அவர் என்ன பண்ணணும்? என் மனைவிங்களா, அவ இப்படித்தாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சது. அவ வந்து பாரு நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறா, அப்ப 2 பேரும் போயிடும் இல்லையா? ஏன் அந்த அந்த ஃபேமிலி லைஃப் ஏன் ஸ்ட்ராங்கா இல்ல? ஃபேமிலி லைஃப் அந்த குடும்ப வாழ்க்கைய வந்து அவங்களால நீடிக்க முடியலன்னா, இவர் நினைக்கிறாரு நான் நினைக்கிற மாதிரி தான் என் ஒய்ஃப் இருக்கணும், ஒய்ஃப் நினைக்கிறா நான் நினைக்கிற மாதிரி தான் என் கணவர் இருக்கணும், அப்படி இருக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு நேச்சர் இருக்கு. அப்ப அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஓகே, என் மனைவி அப்படிதாங்க, அது ஏதாவது பேசுவா அப்புறம் ஒரு மனசுல வச்சுக்க மாட்டேன், முடிஞ்சுதா? என் கணவரா அவர் தான் அப்படிதாங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நான் அதை கண்டுக்க மாட்டேன், அவ்வளவுதான். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா போகும். இதே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி நம்ம பக்தர் சங்கத்துக்குள்ள இருக்கணும். அந்த பக்தரா, அவர் அப்படிதாங்க ஏதாவது சொல்லுவாரு ஆனா நல்ல சர்வீஸ் எல்லாம் பண்ணுவாருங்க, அவர் விட்டுருங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க இல்லையா? அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்ல போகும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் வந்து கௌடி மடம் பல கிளைகள் ஆயிடுச்சு பாத்தீங்களா? நம்ம கண்ணு முன்னாடி உதாரணம். ஏன் கௌடி மடம் பல கிளைகள் ஆயிடுச்சு? ஏன் இன்னைக்கும் இஸ்கான் ஒன்னாவே இருக்கு? இஸ்கான்னா இஸ்கான் மட்டும்தான். அது வந்து ஜெயபதாஸ் சாமி குரு மகாராஜ் இஸ்கானே, அப்புறம் இது வந்து பக்திவிலாஸ் மகாராஜ் இஸ்கானே, அது அப்படியெல்லாம் கிடையாது. இஸ்கான்னா ஒண்ணுதான். ஏன் இஸ்கான் ஒன்னா இருக்கு? ஏன் கௌடி மடம் பல கிளைகள் ஆச்சு? ஏன் ஆச்சு? பக்தி சித்தாந்த மகாராஜ் சொன்னதை அவங்க சீடர்கள் கேட்கல. பக்தி சித்தாந்த மகாராஜ் என்ன விரும்பினாரு? பக்தி சித்தாந்த மகாராஜ் இருக்கும் போதே என்ன விரும்பினாரு? ஒரு கவர்னிங் பாடி கமிஷன் போட்டு தன் சீடர்களா ஒருங்கிணைத்து இந்த பிரச்சாரத்தை விரிவாக்கணும். ஆனா அது நடக்கல. பிரபுபாதர் என்ன பண்ணாரு? தனக்கு அப்புறம் ஜிபிசி தான் அத்தாரிட்டி. ஜிபிசி வந்து அவமதிக்கிறது என்ன அவமதிக்கிறதுன்னு. ஜிபிசி இஸ் மை பாடி. இப்போ நீங்க ஜிபிசி ஏதாவது குறை சொன்னா அது என்ன குறை சொல்ற மாதிரின்னு. ஸோ ஸ்டில் இஸ்கான்ல ஜிபிசி ஆர்டர் தான், ஜிபிசி தான் ஃபைனல் டிசிஷன். ஜிபிசிக்கு மேல ஒரு அத்தாரிட்டி கிடையாது. அப்ப நம்ம எல்லாருமே எல்லா பக்தர்களும் எல்லா அத்தாரிட்டிஸும் வந்து ஜிபிசி ஃபாலோ பண்ணும். ஏன்னா அது பிரபுபா சொன்னார். இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ பிரபுபார் என்ன பண்ணாரு? ஜிபிசிங்கிற ஒரு கவர்னிங் பாடி கமிஷன் பண்ணி அந்த அந்த குழுவான பக்தர்கள் நிறைய என்ன எடுக்கிறாங்களோ அதான் முடிவு. அதை எல்லாரும் ஏகமானதோட ஏத்துக்கணும். அதை ஈவன் குருமார்கள் கூட அக்செப்ட் பண்றாங்க. இன்னைக்கு கூட குரு மகாராஜ் வந்து ஜிபிசி என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் ஃபைனல். அதுக்கு மேல குரு மகாராஜ் வந்து தீட்சை கொடுக்க கூடாதுன்னு சொன்னா கொடுக்க மாட்டேட்டாரு. கொஞ்ச நாள் அப்படிதான் ஆச்சு. குரு மகாராஜ் வந்து தீட்சை கொடுக்க வேணாட்டாரு, ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்புறம் ஜிபிசி கூப்பிட்டு நீங்க தீட்சை கொடுங்கன்னு சொன்னேன். அதனால இதுதான் அத்தாரிட்டி. பாருங்க, ஃபாலோயிங் அத்தாரிட்டி வந்து ஈவன் குரு வந்து எவ்வளவு சின்சியரா பிராக்டிஸ் பண்றாரு. ஒரு குரு வந்து எவ்வளவு சின்சியரா பிராக்டிஸ் பண்றாரு. அதனால பிரபுபாதருடைய விருப்பம் என்னது? இந்த ஜிபிசி தான் அதை நடத்தணும். அது ஸ்டில் நடக்குது இல்லையா? இது நடக்குது. பக்தி சித்தாந்த மகாராஜ் விரும்பினது நடக்கல. அதனாலதான் கௌடி மடம் பல கிளை, கோபிநாத் கௌடி மடம், சைத்தன்ய கௌடி பல கிளைகள் ஆயிடுச்சு. அப்போ அவருடைய குருவுடைய மிஷன் வந்து சக்சஸ் ஆகல. இங்க பிரபுபாவுடைய மிஷனே இன்னும் சக்சஸா நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து எல்லாரும் ஜிபிசிஎஃப் அத்தாரிட்டியா ஃபாலோ பண்றாங்க. ஈவன் ஆல் குருஸ், எல்லா குருவும் ஜிபிசியோட ஆர்டர் எடுத்துக்கிறாங்க. எல்லா சீனியர் டிசைபிள்ஸ், ப்ரோபா சீனியர் டிசைபிள்ஸ் எல்லாருமே வந்து ஜிபிசி என்ன எடுக்குதோ அதான் ஃபைனல் அத்தாரிட்டி. ஸோ அதனால நம்ம அத்தாரிட்டியை ஃபாலோ பண்றது ஃபர்ஸ்ட். அத்தாரிட்டியை ஃபாலோ பண்ணணும். பக்தருக்குள்ள கோஆபரேஷன் இருக்கணும். அத்தாரிட்டி என்ன டிசிஷன் எடுக்கிறா அதான் ஃபைனல் டிசிஷன். நம்ம குருவுடைய ரெப்ரஸன்டேட்டிவா கோயில் அதிகாரி இருக்காங்க. கோயில் அதிகாரி அவங்களா முடிவு எடுக்கிறது இல்லை. அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு என்னென்ன டெவலப் பண்ணலாம், அதுக்கு குரு என்ன நமக்கு எதிர்பார்க்கிறாரு, பிரபுபார் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு, அப்ப நம்மளோட சஜஷன் சொல்லலாம். பிரபு நம்ம எல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி டெவலப் பண்ணலாம், நம்ம சஜஷன் சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து, தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, ஒற்றுமை நீங்கிலில் நம் அனைவருக்கும் தாழ்வு இல்லையா? ஒன்றுபட்டால் ஒன்று உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கிவிட்டால் நாம் அனைவருக்கும் தாழ்வு. அதான் பிரபுபா என்ன சொன்னாரு? இஸ்கான வெளியில இருந்து யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. யாராலும் எந்த ஒரு கவர்மெண்டோ இல்ல எனி ஆர்கனைசேஷன்ஸோ இல்ல எனி அசுராசோ வந்து இஸ்கானுக்குள்ள ஒன்றும் பண்ண முடியாது. இங்க இருக்கிறவங்க என்ன பண்றத வந்து டிவோட்டிஸ் ஏதாவது பண்றதை விட்டு வெளியில இருந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பிரபுபா இன்னொன்னு சொன்னாரு, ஒரு அழகான உதாரணம் சொல்லுவாரு. என்னன்னா, ஒரு ஒரு அப்பா வந்து பெட்ல படுத்துட்டு இருக்காரு. ஒரு 5-6 பசங்க என்ன பண்றாங்க, காலு கையில பிடிச்சு விடுறாங்க. இப்ப அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை போட்டு என்ன பண்ணா, ஒருத்த காலை பிடிச்சா அப்பாவோட காலை பிடிச்சி அமுத்துறான், கையை பிடிச்சி குத்துறான். அப்ப யாரு வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கா? அப்பா தான். அந்த மாதிரி பிரபுபார் வந்து ஒரு அழகான ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணாரு. ஒரு அழகான இந்த உலகமே வாழக்கூடிய ஒரு வீடு உருவாக்கிட்டாரு. இதெல்லாம் உருவாக்கி அழகா நம்ம கையில கொடுத்துட்டாரு. இதை நம்ம அப்படியே ஒண்ணும் பண்ண வேண்டாம். இதை அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருந்தா போதும். இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி டிராவல் பண்ணா போதும். இதுக்குள்ள எங்கேயாவது அங்கேயும் குத்திக்கிட்டா அப்பாவுக்கு வலிக்கும்.
இல்லையா? ப்ரோபாருக்கு வலிக்கும். ஸோ ப்ரோபாருக்கு வலிக்க கூடாது அப்படின்னா இந்த இஸ்கான்ங்கிறது ப்ரோபாவுடைய பாடி. ஆக்சுவலி இந்த இஸ்கான்ங்கிறது ப்ரோபாவுடைய இது அவருடைய உழைப்பு, அவர் உருவாக்குனது. ஸோ இஸ்கானுக்கு நம்ம ஏதாவது பண்றோம் அப்படின்னு சொன்னா, இஸ்கானுக்குள்ள நம்ம சண்டை போட்டுக்கிறோம்னு சொன்னா அது ப்ரோபார் குத்துற மாதிரி, ப்ரோபார் அடிக்கிற மாதிரி. அவருக்கு வலிக்கும். ஓ, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட கொடுத்துட்டேன், இவங்க எப்படி பண்ணணும்னு தெரியாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனால நம்ம எல்லா கோஆபரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம், பட் ஆனா புஷ் பண்ணி போயிட்டு புஷ் ஆன் திஸ் மூவ்மெண்ட்ங்கிறார் போப்பர். நமக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் ஜிபிசி என்ன முடிவெடுக்கிறாங்க, குரு என்ன சொல்றாரு, சீனியர் டிவோட்டி என்ன சொல்றாங்க, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். கீப் ஆன் புஷ் ஆன் திஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம், உங்க கருத்துக்கள் ஏதா இருந்தாலும் சொல்லுங்க.